ஆதவ அர்ஜுனா பேர் தெரியல, அவங்கலாம் இல்லை. ஒன்லி மேடம் பேர், என் பேர், எங்கள் மச்சான் பேர்லாம் இருக்கு. மனைவி பேர் இருக்கும். போதைப் பொருள்லாம் இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா போதைப் பொருளுக்கு அதுக்கும் நம்ம எந்த வித தொடர்பே இல்லை, நமக்கு அது தெரியவே தெரியாது. அந்த இடத்துல யாருமே வரலையே, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அவரா சொல்றாரு, அது அவரை தான் கேட்கணும். ஆமா, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம அவரே ஒரு டெவலப் பண்றாங்க. எதுக்கு பண்ற? நான் பிஜேபியில இருக்கேன், கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் இருந்தேன், இப்ப உறுப்பினராக இருக்கேன். ஆமா, போட போறோம். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு விசாரணை பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி ஆலோசனை. தகவல் பரப்புனதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த சி ஐயர்னு ஒருத்தர், அது யூடியூப்ல அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாருன்னு நினைக்க சொன்னாங்க எல்லாரும். அப்புறம் பார்த்தேன் அதை நேற்று. அவரு இந்த மாரியதாஸ் அன்சிஸ்டர்னு போட்டிருக்கு. இவரு மற்ற நிறைய யூடியூபர்லாம் அதை வச்சு ஃபாலோ பண்ணி சும்மா போட்டே இருக்காங்க. ஒரு 51 பேர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காப்பிலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதான் ஒரு 51 பேர் இருக்காங்க. எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்ல, நல்ல பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த லிஸ்ட்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்களே பாத்துருங்க. இதனால பத்திரிகை நண்பர்கள் பேர் தான் கெடுது. ஏன்னா அவங்க கேட்டா, எங்களை கேட்டா நாங்களே இங்கதானே உள்ளூர்ல தானே இருக்கோம், எங்களை கூப்பிட்டு கேட்டா நாங்களே விளக்கம் கொடுக்க போறோம். திமுகவுடைய ஐடி விங் அபிஷியல் ஐடி இதுல போட்டிருக்கு, இந்த அவருடைய அமைச்சர் தான் இப்படி இருக்காருன்னா பாக்குறீங்க. அது தப்பான செய்தின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். மெயினா அது அரசியல் கால்பனை வச்சு அவங்க பிரச்சனையில வந்து நம்மளை வந்து ஏதோ ஐடி விங்குன்னு சொல்லி ஐடி விங்காரங்க லிங்க் பண்ணி விடுறாங்க. ஆனா அது நிறுவனத்தில் ஏற்கனவே நாங்களே எங்க கம்பெனிலாம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விளம்பரம்லாம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தெரியும் எங்களை பத்தி. இருந்தாலும் ஏதோ தவறுதலா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஜேசி ஆபீசரை பார்த்து கம்ப்ளைண்ட் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பணம் கொடுத்துல, நாங்க இங்க விளம்பரத்துக்காக கொடுத்துருக்கோம், சன் டிவிக்கலாம். அதனால அவங்கலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ சிலர் பண்ணிருக்கலாம். அந்த செய்தியை பார்த்தேன், அவங்களையும் நான் கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்கேன். அது அப்போதைக்கு லாட்டரி விளம்பரம், பரிசு பட்டியல், பிரைஸ் பல கோடியை விழுவும் போது அதை பத்தி விளம்பரத்தை கொடுக்கும். அவரு இல்ல இல்ல எனக்கு நேத்து தான் சொன்னாங்க, நான் நம்பல. நேத்து தான் வந்து யூடியூப்பை காட்டினாங்க பசங்க எல்லாம். ஏன்டா பொய் சொல்லுவாங்க, ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க, விடுங்கப்பான்னு சொல்லிட்டேன் யதார்த்தமா. அப்புறம் பார்த்த உடனே தான், ஏன்னா பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணேன், அதனால வீட்டுல எல்லாம் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப மன உளைச்சலாகி ஒரே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொன்னேன். அதோட சரி இங்க வந்து இன்னைக்கு கொடுத்துருவோம். நேற்று ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆக முடியல, அதான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை நீக்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம். அதை நீக்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஆமா, அதை கொடுத்துருக்கோம். ஜெயலலிதா மேயர்லாம் லாட்டரிலாம் நடத்தல. அவங்க வந்து நிறுத்தல. அவங்க வந்து என்னன்னா, லாட்டரி ஆக்ட் படி அவங்க வந்து முதல்ல டாக்ஸி 3000 போட்டாங்க. அதுக்கப்புறம் 6000 பண்ணி ரெகுலேட் பண்ணி தொழில் நடந்துச்சு. ஒரு டெண்டர் போட்டாங்க. அதுல எங்க கம்பெனி வந்து 45 கோடி போட்டது வருஷத்துக்கு. கேஎஸ் சேகர் அவங்க நிறுவனத்தில் என்னன்னா 365 கோடின்னு போட்டாங்க. அது யாரும் கட்டல, அதனால இழுவையில இருந்துச்சு. 2002, 2003 எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல எல்லா செய்தியிலுமே வந்துருச்சு, விளம்பரம் கொடுத்துருக்காங்க, நிறைய செய்தி வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா லாட்டரி வந்து அம்மா நிறுத்தல, யாரும் கட்டாம அதுல ரொம்ப அவங்க கொண்டு வந்து ஃபெயில் ஆகாம அப்பதான் அந்த அம்மா நிறுத்தினாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நிறைய வருமானம்லாம் வந்திருக்கு, அவங்களே சொன்னாங்க. நான் அவங்களே சந்திச்சு பாத்துருக்கேன். யூடியூபர் மாரியதாஸ் ஒரு 53 பேர் இருக்காங்க, லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்கள விசாரணை பண்ணி சொன்னா எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுத்தா போதும். ஆமா, எங்களுக்கு மன உளைச்சலாம் பாதிக்கப்பட்டு நேத்துல இருந்து எனக்கு ஏற்கனவே எனக்கு பேக் பெயின் எல்லாம் சிவியரா இருக்கு. காட்டலாம் இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிருந்தேன். இதை கேட்டவங்க நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி, என்ன இப்படி மக்கள் இப்படி வந்து தொந்தரவு பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா செக் பண்ணி போறோம். எந்த விஷயம் இருந்தாலும் எங்களை கேட்டாவே நாங்க அதை வெளிப்படுத்தி சொல்லுவோம். சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்குதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க கோயம்புத்தூர்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு
கொடுக்க ரெடி ஆயிருக்காங்க. அடுத்து கொடுப்பாங்க. மீடியாவில் எல்லாம் விசாரிச்சு போகும் சார். நீங்க எல்லாருமே எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி அதை விசாரிங்க. விசாரிச்சு நல்ல செய்தியை போடுங்க. உங்களுக்கும் அது நல்லது, எங்களுக்கும் நல்லதா இருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது இருந்தா கிளாரிஃபிகேஷன் பண்ண எங்க நம்பர் கொடுத்துருங்க. அதை எழுதி பேசுங்க. நான் பேட்டி தர்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பத்தி தொழிலை பத்தி கேட்டாலும் நான் என் லாட்டரியை பத்தி சொல்லுவேன். எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வணக்கம். போயிட்டு வரேன். நன்றி. வணக்கம்.